வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய கிரிக்கெட் சம்மந்தமானதை பற்றி தான் பேச போகிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட டீம் கேப்டனை முன்னாடி இந்த டீம் கேப்டனை ப்ரொடியூஸ் பண்ணி பேச போகிறோம். அவரோட லைஃப் ஸ்டோரியை ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் நான் சொல்லுவேன். அப்படியே ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தோனியை பற்றி உங்களுக்கே தெரியும். நல்லவர் வல்லவர் எல்லாமே. அதில் வந்து பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா இது குஜராத்தில் பிறந்தார். குஜராத்தில் பிறந்து அவருக்கு கிரிக்கெட் மேலே இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆகணும்னு அவருக்கு ஆசை. அதே மாதிரி அவரே ஒரு தனியாக ஒரு டீம் ஆரம்பிக்கணும்னு அது ஒரு கனவாக இருக்குது. கனவுலாம் அப்படியே போயிட போகுதுன்னு நினச்சிட்ருக்காரு அவரும். அவருக்கு தெரியாது இந்த மாதிரி லைஃப்லாம் வரோன்னு. அதே மாதிரி அவருக்குலாம் ஃபேன் இருக்காங்கன்னுலாம் அவருக்கு தெரியாது. சீனிங் ஃபேன் நினைக்காதீங்க, இந்த ஃபேன் இல்லை ஃபேனாக ஒன்று தான் புரிஞ்சிட்ருக்கோம் உங்களுக்கு, சரிங்களா? அதான் வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் பிறந்து அவர் கிரிக்கெட் மேலே ஆசை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் நடக்கிறதுலலாம் அவர் விளாண்டு நிறைய ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அப்புறமா ட்ரையல்ஸ் மேட்ச்சுக்கு அவர் கூப்பிட்ருக்காங்க. ட்ரையல் மேட்ச்சில் எப்படியோ அந்த பால் அப்படி விக்கெட் எடுக்கிறதுல அதிலும் பேட்டிங் பவுலிங் அப்புறமா அந்த ரீச் அவுட் போயிட்டு ஸ்டம்ப் அடிப்பாங்களே அது கூட சூப்பராக பண்ணி ஜெயிச்சிருக்காங்க தோனி டீம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டீம்லேருந்து அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் மேட்ச் ஆட முடியாமல் சப்ஜூட்டில் இருந்துருக்காங்க. சப்ஜூட்லேருந்து இப்போ திருப்பியும் வந்து கிரிக்கெட் டீமில் ஆடிருக்காங்க. ஐபிஎல்னு ஒரு டீம் ஆரம்பித்து இதை பண்ணிட்டுருக்காங்க. இதுதான் டோனியோட லைஃப் செக்மெண்ட். ஓகே, பாய். பாயில் இல்லை, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் ஷவர்மா வந்து பற்றி சொல்கிறேன். வாயில் வர மாட்டேன், சரியா? சொல்கிறேன். ஓகே, பாய்.